ஜமால் முகமது கல்லூரி தமிழகத்தின் திருச்சி மாநகரில் 1951 ஆண்டு நிறுவப்பட்ட உயர் கல்வி நிறுவனம். 11,000 மாணவ மாணவிகள், 65 வகையான பட்டப்படிப்புகள், 500க்கும் மேற்பட்ட பேராசிரிய பெருமக்கள், 62 ஆண்டுகால உயர்கல்வி சாதனை, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம். ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கம் சிங்கப்பூர் கிளை 2010 ஆண்டு நவம்பர் திங்கள் 22 நாள் பதிவு செய்யப்பட்டு எங்கள் சங்கத்தின் மதியுரைஞர் ஹாஜி எஸ்.எம். அப்துல் ஜலீல் PBM அவர்களால் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. பல்வேறு துறையை சார்ந்த 20 வல்லுநர்களை செயற்குழு உறுப்பினர்களாக கொண்டு எங்கள் பயணம் தொடர்கிறது. கல்வி சார்ந்த சமுதாய பணிதான் எங்கள் இலக்கு. பெற்றோர்களுக்கான இலவச கணித பயிலரங்கு, உயிர் அறிவியல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி கருத்தரங்கு, எங்கள் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் திரு கலாமோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராய் கலந்து கொண்ட கணிதவியல் பயிலரங்கு, தமிழை நேசிப்போம், தமிழை வாசிப்போம், தமிழை சுவாசிப்போம் என்ற உணர்வோடு தமிழ் மொழியில் கட்டுரை போட்டி, கல்லூரியின் 60ஆம் ஆண்டு வைர விழா, சமூக தலைவர்களோடு ஒருங்கிணைந்த பெருமிதம், எங்கள் கல்லூரி முதல்வருக்கு முதல் மரியாதை, வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது பற்றிய வழிகாட்டுதல், ஜாமியா முதியோர் இல்லத்திற்கு உதவிக்கரங்கள், ஒற்றுமையை பறைசாற்றும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி, அதன் சிறப்பு விருந்தினராக வருகை தந்த நேபாள் நாட்டின் தூதுவர் மேதகு வழக்கறிஞர் எம்.என். சுவாமி அவர்கள், மாணவர்களுக்கு வழிகாட்டும் கருத்தரங்கு, திறன்மிக்க தகவல் தொடர்புக்கான பயிற்சி பட்டறை, தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகத்தின் தலைவர் செந்தமிழ் காவலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் வழங்கிய பேச்சாளர் மன்றம் பற்றிய அறிமுகம், மாணவர்களுக்கான வழிகாட்டுதல், சீரிய மனப்போக்கை வளர்க்கும் திறன், சுய மேம்பாட்டு இலவச பயிலரங்கு, சிண்டாவுடன் பெருமையுடன் இணைந்து நடத்திய பெற்றோர்களுக்கான இலவச கணித பயிலரங்கு, கல்லூரியின் தாளாளர் முனைவர் காஜா நஜீமுதீன் சாஹிப் அவர்களின் 25 ஆண்டுகால கல்வி பணிக்கு பாராட்டு, சிங்கப்பூர் இந்திய வர்த்தக தொழில் சபையின் தலைவர் கணக்காய்வாளர் திரு நாராயண மோகன் அவர்கள் நடத்திய தொழில் துவங்குவது பற்றிய கருத்தரங்கு, கல்லூரி பேராசிரியரோடு ஒரு கலந்துரையாடல், சிங்கப்பூர் பொருளியலுக்கு வளம் சேர்க்க புதிய தொழில் முனைவர்களை உருவாக்கும் முயற்சி, சட்ட வெளியுறவு அமைச்சர் மாண்புமிகு க. சண்முகம் அவர்கள் சிறப்பு விருந்தினராய் கலந்து கொண்ட நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி, அவருடன் முக்கிய விருந்தினராய் வருகை அளித்த நாடாளுமன்ற செயலாளர் இணை பேராசிரியர் டாக்டர் முகமது ஃபைசல் இப்ராஹிம், எங்கள் கல்லூரியின் முன்னாள் மாணவர் கணக்காய்வாளர்
ஜனாப் ஃபெரோஸ்கான் அவர்கள் வழங்கிய அனுபவ அறிவு, வளமான சிங்கப்பூர் வழங்கும் வாய்ப்புகள் என்ற தலைப்பிலே சொற்பொழிவு, வெற்றியின் ரகசியம் பற்றிய வழிகாட்டுதல், தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கலந்துரையாடல், வேலை திறன் பற்றிய பயிற்சி, சிங்கப்பூர் இந்திய மாணவர்களுக்கான தன்முனைப்பு பயிலரங்கு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை பறைசாற்றும் குடும்ப தினம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், மன அழுத்தம் குறைக்கும் மருத்துவ சொற்பொழிவு, நம் சிங்கார சிங்கப்பூரின் வளம் காக்க நலம் காக்க உங்கள் பேர் ஆதரவுடனும் நல்லாசியுடனும் எங்கள் பயணம் இனிதே தொடர்கிறது. நன்றி. வசலாம்.